எதிர்க்கட்சி எம்பிக்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய சம்பவமாக தெரிஞ்சது ராகுல் காந்தியோட சம்பவம் தான். கையில் அம்பேத்கரோட அந்த ஃபோட்டோ, அந்த பதாகையோட வெளியே வந்து நின்றுட்டார். ஒரு போராட்டம் நடத்திட்டார். இது எப்படின்னா, வீட்டுக்கு போய் ட்வீட் போடுறது, வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறது, அம்பேத்கர் அவமானப்படுத்திய இவரை வந்து அமித்ஷா வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் அங்கேயே வச்சு ஒரு சம்பவம் பண்ணுறாரு இல்லையா? எனக்கு ராகுல் காந்தி பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ இது வந்து அங்கே பண்ணுறாங்க அப்படின்னோன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய நியூஸாக மாறினதுக்கு அப்புறமா இங்கே தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின், அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி வந்துட்டு அமித்ஷா பேசினது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது இல்லாமல் அவர் டூரிஸ்ட் கைடு வேலையை ஒழுங்காக பாருங்கள், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு ரொம்ப கடுமையாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் வந்து பண்ணியிருக்காரு. இது போக மு.க. ஸ்டாலின் ஆரம்பித்து நீ திருமாவளவன் எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க. எனக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்ன விஷயம்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் காலையில் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மத்தியானத்துக்கு மேலே நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அறிக்கையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இருக்கிற எல்லாருமே அம்பேத்கரை பற்றி பேசினதுக்கு வந்து வன்மையாக கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாரு? விஜயோட கொள்கை தலைவர் இல்லையா? இப்போ ரீசெண்டாக அம்பேத்கர் அவர் தானே தலையில் தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் பேச மாட்டாரா அப்படின்னும் போது எனக்கு தோணிட்டு தான் இருந்துச்சு, ஏன் விஜய் அவர்கள் மௌனமாக இருக்காரு? இதை பற்றி பேசணுமா இல்லையா?